அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சைனால நடந்த இந்த சமிட் இதோட ஆட்டத்தை முடிச்சிருச்சா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏண்டா மதம், இனம், மொழி, பணக்காரங்க, ஏழைங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, எந்தவித வித்தியாசமுமே இல்லாம உலகத்தோட எல்லா மூல முடுக்கிலையும் இருக்கக்கூடியவங்க, விரும்பியோ விரும்பாமலோ, இதோட பொறுமதி தெரிஞ்சோ தெரியாமலோ இதை விரும்பக்கூடியவங்க, இது மேல மரியாதை வைக்கக்கூடியவங்களா தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் மேய்க்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ரைட்? சோ கைஸ், என்னன்னு சொன்னா இதோட பெர்சன்டேஜ் ஒரு கண்ட்ரியை பொறுத்து இதோட இன்ஃபுளுன்ஸ் கூடும் குறையுமே ஒழிய 90% ஆஃப் த வேர்ல்ட் இல்லைன்னா வாழவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால நாங்க எல்லாரும் பார்த்திருப்போம், ரொம்ப முன்னாடி இல்ல, இந்த தாள் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு எங்க நாட்டுக்கு எவ்வளவு வலிச்சிச்சு, எங்களோட வீட்டுக்கு எவ்வளவு வலிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நாங்க யாருமே மறந்திருக்க மாட்டோம். சோ கைஸ், இந்த வைபை கிரியேட் பண்றதுக்கு வாஷிங்டன் டிசி என்னெல்லாம் பண்ணிருக்கும், அது கண்டிப்பா நீதி, நேர்மை, நியாயம், டெமோக்ரஸி எதுவுமே இல்ல கைஸ். இதெல்லாம் வேணும்னா புக்ல படிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சோ இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த பெருசா பண்ணிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் கீப் திஸ் ஸ்பேஸ், அதுக்கு நீங்க என்ன வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், நிறைய கரன்சிஸ் இருக்குது. ரைட்? சோ இது எது இருந்தாலும் இதோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன கரன்சி வேணாலும் அந்த இடத்த பிடிக்கலாம். இப்போதைக்கு இது சிம்பிளா விளங்கிக்கோங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். சிம்பிளா என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். சோ ரஷ்யா, நார்த் கொரியா, இந்தியா இவங்க எல்லாரும் சைனால ஒன்று கூடினாங்க. காமன் பர்பஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா டாலர் டாமினன்ஸ். ஸோ டாலரோட ஆதிக்கத்தை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆனால் இந்த 4 கண்ட்ரியுமே இதை பார்ட்டிசிபேட் பண்ணது அவங்களோட வேற வேற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ். ரைட்? ஸோ இந்தியாவை வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்னோடையும் ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ரைட்? ஸோ அதுக்காக வேண்டி பிரேக்அப் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை கைஸ். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது ஒழிய பிரேக்அப் ஆகாது. அதே மாதிரி சவுத் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுது. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி தான் சைனால கலந்துக்கிட்டே ஒழிய அது இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்களேன், இந்தியா என்ன பண்ணுதுன்னு சொன்னா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குது. சோ அதை ரிஃபைன் பண்ணி யுக்ரைனுக்கு விற்குது. ரைட்? சார் இந்த சமீட்ல பாக்குறப்ப புட்டினும் மோடியும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நாங்க இந்த பொலிட்டிக்கல்ல நடக்கிற விஷயங்களை எங்களோட என்வாயன்மெண்டோட அப்படின்னு சொன்னா எங்களோட லைஃப்ல கம்பேர் பண்றப்பதான் நாங்க பொலிட்டிக்ஸா தவற விட்டுறோம். இது அப்படித்தான் இருக்குமோ, நாங்க 2 பேர் ஃபைட் பண்ற மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் நடக்க போகணும் அப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நாங்க வாரதுதான் பெரிய ப்ராப்ளம். இது அப்படி இருக்காது. ரைட்? சோ யூஎஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வார், யூஎஸ் சைனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறத மீடியாவுடைய பார்வை. அப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது மீடியாவுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம். ரைட்? சோ ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரொம்ப வாட்டி ஒன்று சேர்ந்திருக்காங்க, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இதை டீப்பா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு விஷயம். சோ அதே மாதிரி நார்த் கொரியா ஏன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, நார்த் கொரியா வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ், இந்த உலகமுமே மொத்த உலகமும் கிம்ம வந்துட்டு ஒரு டிக்டேட்டரா தான் பாக்குது. நார்த் கொரியா அப்படிங்கிற கண்ட்ரியை ஒரு வேற மாதிரியான ஒரு பார்வையில பாக்குது. சோ நார்த் கொரியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிச்சு. ஐசோலேஷன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வேற மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிடுச்சு அப்படிங்கறதான் உண்மை, இன்க்ளூடிங் டாலர் டாமினன்ஸ் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி ரஷ்யா கைஸ், ரஷ்யா இந்த ஆட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஆனா அங்க நடந்தது வேற ஒரு விஷயம். அது மொஸ்கோவுக்கு ரொம்பவுமே வலிச்சிச்சு அப்படிதான் சொல்லணும். என்ன காரணம் சொன்னா கைஸ், நாட்டு மக்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு புரட்சின்னு சொன்னா ரோட்டுக்கு இறங்கி போராடுறது இல்ல. யுக்ரைன் வார்னால யூரோப்பியன் பிரஷர், வெஸ்டர்ன் பிரஷர் வந்துட்டு சாங்ஷன்ஸ் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போறனால இது ஒரு மக்களுக்கும் பிரஷரா இருக்குது, பொலிட்டிக்கல் பிரஷரா இருக்குது. சைனாவோட இந்த சமிட்டை பயன்படுத்திக்கிடுச்சு ரஷ்யா, இல்ல நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்து. ஆனா அங்க நடந்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா கைஸ், குளோபல் சூப்பர் பவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக சொல்லும் போது யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா அப்படின்னு இருந்த ஆர்டரை யுஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு குளோபல் ரெகக்னிஷன் கொடுத்துச்சு. புட்டினையும் வச்சத மொஸ்கோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குள்ளா இருக்குது. சோ அதே மாதிரி இன்னும் விசேஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, சைனாவோட மிலிட்டரி சிக்னல் வந்துட்டு அவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை. இது குளோபல் சவுத்துக்கு மட்டும் காட்டின விஷயம் இல்லை, இது மொத்த உலகத்துக்குமே சைனா சொல்லிச்சு, எங்களை யாராச்சும் சீண்டினா
இதுதான் நாங்க அப்படிங்கிற விஷயத்த மொத்த உலகத்துக்கும் காட்டிச்சு. சைனாவோட இன்ஃபுளுன்ஸ், சைனாவோட டாமினன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்கட நாட்டோட இதை ரிலேட்டட் பண்ணி பார்க்கறதா இருந்து சொன்னா கைஸ், ஸ்ரீலங்கால கட்டப்பட்ட சுற்றுலா தலங்கள் ரைட், இந்த 5 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விசேஷம் கூடிய இடங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடங்கள் எப்படி சைனாக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது சைனா எப்படியான ஒரு ஸ்டைல அணுகுது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி தாய்வான், ஹாங்காங் இதோட ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னு சொன்னாலும் சைனா எப்படி கையாளுதுன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். ஸோ யுஎஸ்க்கும் சைனாக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இவங்க சுகமான ஆயினா கூட யுஎஸ் எதெல்லாம் செஞ்சு இந்த இடத்த பிடிச்சிச்சோ அத்தனையும் சைனா செய்யணும், செஞ்சாதான் யுஎஸோட இடத்துக்கு வரும். ஆனா சைனாவோட ஸ்டைல் கொஞ்சம் வேற விதமா தான் இருக்கு. சோ கைஸ், இவ்வளவு நேரம் பேசின விஷயத்த ரொம்பவுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எல்லா தொடக்க புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. உலகத்துல எந்த சாம்ராஜ்யமுமே நிரந்தரமாக இருந்தது இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது பீரியட் ஆஃப் பர்த், growth, maturity, peak, decline, disappearance. இந்த 6 ஸ்டேஜ்லயும் தான் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தோடையும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னா கைஸ், இந்த மெஷர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைனாவோட இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த இடத்த சைனா இப்பதான் நெருங்கியே இருக்குது ரைட். சோ அந்த ஹீட் கூட சைனாக்கு இன்னும் மாறல. சோ இதுல யுஎஸ்ஏ பொசிஷன் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா கைஸ், டிக்ளைன் அப்படிங்கிற ஸ்டேஜ நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா யுஎஸ்ஏ நினைச்சால் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணா பீக் அப்படிங்கிற வாரத்துக்கு ரொம்ப காலம் எடுக்காது. பண்ண மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணி உண்மையிலே எம்பரரா ஃபீல் பண்ணி வேர்ல்டுக்கு ஆர்டர் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டி வேற ஒரு ஸ்டைல கொண்டு வருவாங்களே, ஆனால் அவங்களுக்கு பீக்குக்கு போறதுக்கு ரொம்ப காலமாகாது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் உடைய கருத்து. ஸோ ஹிஸ்டரி, பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயத்த மூணையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இது ரொம்பவுமே சிம்பிளா புரியும். ஸோ ஃபைனலா கைஸ், இது அடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும். ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா இதோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் இல்லாம போயிட்டுடும். கன்சிஸ்டன்சி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா இதோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடும். இது சும்மாவே இல்லாம போயிட்டுடும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லாம போச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தானாவே உடைஞ்சு போய்க்கிறோம் அப்படிங்கறதான் இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமம். இந்த தாளுக்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லை.